Praise the Lord, dear all brothers and sisters in Christ. I want to greet you all in the name of the Lord and Savior Jesus. இந்த நாளிலும் கூட நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் காணப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட 119வது சங்கீதம் 63வது வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். 119வது சங்கீதம் 63வது வசனம். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை கை கொள்ளுகிற அனைவருக்கும் நான் தோழன். ஆகையாலே அவருக்கு பயப்படுகிற, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற, பிரமாணங்களை கை கொள்ளுகிற யாவருக்கும் நான் தோழன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையாலே டுடே ஹூ இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? நம்முடைய நண்பர்கள் யாராக இருக்கிறார்கள்? நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகும் பழைய அதே நண்பர்களை வைத்து கொண்டு நாம் அங்கே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாய், வாழ்க்கையை தொடர்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? ஆவிக்குரிய நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ளவில்லையா? இன்னும் நாளிலே தேவன் நம்மோட கூட பேசி கொண்டிருக்கிறார். தாவீது ராஜா அருமையாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு நான் தோழன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற நண்பர்கள் நாம் அங்கே உருவாக்கி கொள்ள வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். We should make a relationship or we should make friendship with spiritually enriched people, spiritually strong people. ஆவிக்குரிய ரீதியிலே மிகவும் அங்கே தேர்ந்தவர்களை நாம் நண்பர்களாக தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இந்த நாளிலே நாம் காணப்படுகிறோம். ஆகையால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் பிரியமானவர்களே, தேவனுக்கு சமீபமாய் நான் எப்பொழுதெல்லாம் காணப்பட்டேனோ அப்பொழுதெல்லாம் தேவன் உலக பிரகாரமான நண்பர்களை என்னிடத்திலிருந்து விலக்கி கொண்டே வந்தார். ஆகையாலே ஆவிக்குரிய நண்பர்களை அநேகம் தேவன் எனக்கு கொடுத்தார். ஆகையால் இந்த நாளிலும் கூட நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகும் உலக பிரகாரமான நண்பர்களினாலே உலக பிரகாரமான காரியங்களுக்காக அநேக விதமாய் நான் ஈர்க்கப்படுகிறேன் என்று கவலை ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம். அதற்கு காரணம் தேவனுக்கு சமீபமாய் இன்னும் நாம் வரவில்லை என்று தான் அர்த்தம். when we become very closer to God, God will make everything upside down. ஆகையால் கர்த்தர் யாவற்றையும் தலைகீழாக மாற்றுவார். நம்முடைய உலக பிரகாரமான நண்பர்கள், உறவுகள் யாவற்றையும் அவர் விலக்கி போடுவார். ஆவிக்குரிய நண்பர்களே நமக்கு தருவார். ஆகையால் ஒரு கேள்வி உங்களுக்கு ஒரு வேளை எழும்பலாம். உலக பிரகாரமான நண்பர்களோடு கூட நான் பேசவே கூடாதா? பேசாமல் இருந்தால் அவர்கள் எவ்விதமாய் ரட்சிப்புக்குள்ளாக நடத்துவது? இதில் நான் எழுப்புகிற கேள்வி என்னவென்றால், உலக பிரகாரமான நண்பர்களோட கூட நாம் உறவு கொள்ளும் பொழுது உலக பிரகாரமான காரியங்களை அவர்கள் நம்மேல் அங்கே வரவழைத்து நாம் அதில் விழுந்து போகிறோமா? அல்லது தெய்வீகமான காரியங்களை நாம் அவர்களுக்கு போதித்து அவர்களை கர்த்தருக்குள்ளாக வழி நடத்துகிறோமா? உலக பிரகாரமான நண்பர்கள் வேண்டாம், அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகிற காரியம் நம்மை ஆளுகை செய்து நம்மை உலகத்தின் காரியங்களுக்கு ஈர்க்கக்கூடாது. தெய்வீகமான காரியங்களை நாம் அவர்களுக்கு சொல்லி கர்த்தருக்குள்ளாக அவர்களை நாம் வழிநடத்துகிறவர்களாயும் காணப்பட வேண்டும். ஆகையாலே அவர்களையும் ஆவிக்குரிய ரீதியிலே வழிநடத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகையால் இந்த நாளிலே ஹூ இஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்? நம்முடைய நண்பர்கள் யாராக இருக்கிறார்கள்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நமக்கு நண்பர்களாக இருக்கிறார்களா? அவ்விதமான நண்பர்களை நாம் வருகிற நாட்களிலே உருவாக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாளை தினத்தில் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். until then, bye from Nathaniel. Thank you.